அல்லேலூயா. கரத்தி சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. 25 நாட்கள் ஆமென். ஒரு சில்வர் ஜூப்ளி கர்த்தருடைய பிரதான கிருபை. இந்த காலாண்டு ஒரு கால் கடமை நம்ம என்ன செய்தோம், நம்ம 40 நாட்களில் பார்த்தா ஒரு அரை காலகட்டத்தை நம்ம தாண்டிட்டோம். ஆமென். அல்லேலூயா. பெரிய பெரிய ஒரு கிருபை இறக்கம் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிறார். ஆமென். 25 நாட்கள் விசேஷமா நினைக்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 25 நாட்களாய் தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்படியாக அடிமைக்கு ஒரு கிருபை தந்தார். அல்லேலூயா. தொடர்ச்சியா பேசும்படியாக, தொடர்ச்சியா ஆராதனை நடத்தும்படியாக, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை வாங்கி கொண்டு வரும்படியாக. அல்லேலூயா. தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 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 அடுத்தபடியாக பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய உற்சாகத்துக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. மோர் இன்ஸ்பைரிங் திங் என் வாழ்க்கையில் என்னன்னா, நீங்க அதிகமாக உற்சாகமாக இருப்பது தான். ஆமென். சோதனை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் கர்த்தரே சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம். ஆமென். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க கூட்டம் மாத்திரமில்லை, நம்ம பாக்கியம் பெற்ற ஒரு கூட்டம். ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்தில் சோதரிப்பேன் என்று சொல்லுகிற சோதரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆமென். சோதரியும் அப்படின்னு சொன்னா blessed one என்ற அர்த்தம். அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சொல். அல்லேலூயா. இந்த மாலையிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மாலையுடைய இந்த பலிகளுடைய பயன்கள்ல தலைப்பு என்னவெனில் எல்பெத்தேல் பலி. அல்லேலூயா. பெத்தேல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பெத்தேல் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம். எல்பெத்தேல் பலியை நம்ம இந்த நாள் பார்க்க போறோம். எடுத்த வாசிங்கள் ஆதியாகமம் புத்தகம் 35ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்போம். ஆதியாகமம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு எல்பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. எனக்கு சத்தம் அல்லேலூயா. மகிழ்ச்சி அல்லேலூயா. சந்தோஷம் அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, வேதம் சொல்லுகிறது பெத்தேல் என்ற ஒரு பதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் புத்தகத்துல 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்போது அவர் என்ன செய்யறாரா, ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு எண்ணெயை வார்த்து, நீங்க எனக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு 19ஆம் வசனம் சொல்லப்படுது. அந்த ஸ்தலத்துக்கு அதிகாலை எழுந்து தன் தலைக்கீழ் வைத்திருக்க கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அது மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு என்ன செஞ்சாரு, பெத்தேல் பேர் வச்சார். பெத்தேல் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல். இந்த வானத்தின் வாசல் தேவனுடைய வீடு இல்லாமல் வேறத்தின் வாசல், கேட்ஸ் ஆஃப் த ஹெவன், தி ஹவுஸ் ஆஃப் த காட் அப்படின்னு தெரியும். அது ஒரு இடத்தை குறிக்குது. ஆனா இங்க வரும்போது 7ஆம் வசனம் வரும்போது இவர் என்ன பேர் என்ன செய்யறானா, தூணத்துல என்ன செய்யறாரு, ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தும்படியாக, அந்த பலி செலுத்துறதுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பலிபீடம், இந்த பலி செலுத்துற பலி என்ன பலினா எல்பெத்தேல். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு தெரியும் பெத்தேல்னா ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல் தெரியும். எல்பெத்தேல்னா என்ன தெரியுமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்பெத்தேல் என்றால் தேவ தரிசனத்தின் வீடு. அல்லேலூயா. தேவ தரிசனத்தின் வீடு. அல்லேலூயா. தேவ தரிசனத்தின் வீடு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெத்தேல் என்பது ஒரு இடத்தை குறிக்குது. பெத்தேல் என்பது ஒரு இடத்தை, ஒரு பிளேஸை குறிக்குது. பெத்தேல் என்பது ஒரு பொருளை குறிக்குது. பெத்தேல் என்பது ஒரு சூழ்நிலை குறிக்குது. பெத்தேல் என்பது ஒரு ஸ்தலத்தை குறிக்குது. ஆனால் எல்பெத்தேல் என்பது ஆண்டவரை துதிக்கும் செய்கிற ஒரு பலியை குறிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பெத்தேல் என்பது கர்த்தருடைய வீடு. அநேகருடைய வீட்டுக்கு பேர் பெத்தேல் அப்படின்னு பார்த்திருக்கலாம். நிறைய வீடுகள்ல பெத்தேல் ஹவுஸ் ஆஃப் காட், இது கர்த்தர் தந்த வீடுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அந்த வீடு ஒரு ஸ்தலம், ஒரு இடம். ஆனா எல்பெத்தேல் சொல்லும்போது கர்த்தர் தரிசனத்தின் வீடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தெருவுடைய வீடு என்று சொல்வதை விட இந்த தரிசனத்தை எனக்கு தேவன் ஒரு வீட்டை தந்திருக்கார் என்று சொல்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கட்டினா நான் ஒரு பெத்தேல் பேர் வைக்கிறேன், உங்க வீடு பேர் வைக்கிறேன். அது நமக்கு ரொம்ப முக்கியம் தாமா. ஆனா அதோட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, நேருக்கு என் வீடு இருக்குன்னு சொன்னதோட
அம்பேத்கர் தெருவுல என் வீடு இருக்குதுன்னு சொல்றதோட, அண்ணா தெருவுல என் வீடு இருக்குதுன்னு சொல்றதோட, பொன்னியம்மன் தெருவுல என் வீடு இருக்குன்னு சொல்ல, தேவ தரிசனத்துல ஒரு வீடு இருக்குன்னு சொல்றது. அவர் தந்த தரிசனம் அது. இங்க வீட்டை கட்டுப்பா, இங்க ஒரு ஹால் வை, இங்க ஒரு பெட்ரூம் வை, இங்க ஒரு கிச்சன் வை அப்படின்னு சொல்லி தேவ தரிசனத்தோட வீடு உருவாகுது பாத்தீங்களா? அதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வீடை கட்டவங்க எல்பெத்தேல் வீடு கட்டுவீங்களா? ஆமென். இது தேவ தரிசனத்துடைய வீடு. ஆமென். God missionary house. ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்தார். என் சகோதரனுடைய கைக்கு நான் தப்பி கடந்து சென்றேன். அங்க நான் பெத்தேல் தான் பேர் வைத்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த சகோதரனை என்னோட சமரசமாக முடி வைத்தார். எனக்கு எப்போதான் ஆபத்து நின்றதோ அப்பதான் எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எனவே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தோட பேர் எலிபெத்தேல் பேர் வச்சார். ஹல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஒரு கூடாரம் போறாரு, ஒரு பலிபீடத்தை போடுறாரு. வாசிக்கிற 8ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் நம்மிடத்தில் பெயர்ந்து மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காவும் ஆயி தனக்கு கிழக்காவும் வைத்து அங்கே ஒரு கூடாரம் அமைத்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தான்? தொழுது கொண்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அங்கே ஒரு கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் சொல்றார். எப்படி இந்த லூசுன்ற பேர் தான வரணும்? ஏன்னா யாக்கோபுடைய நாட்களில் தான் அந்த பேர் மாறிச்சு. லூசுன்ற பேரை தான் என்ன எடுத்து போட்டாரா? பெத்தேல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எவ்வளவு பேர் வந்து ரொம்ப சிரிச்சு லூசுதனமா பண்ணிருக்கலாம், ஒரு பேர்லாம் மாறுது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நீங்க என்னதான் குறும்புத்தனம் பண்ணாலும் கர்த்தருக்கு குறும்பு தான் வேணும், இந்த வாழ்க்கையை தான் வேணும். இந்த வாழை வச்சு தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? தலைய மாத்த போறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ரொம்ப குறும்பு பண்ணாதீங்கப்பா, அதுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப குறும்பு பண்ண. வேதம் சொல்லுகிறது இப்ப எப்படி இந்த லூசு அப்படிதானே வேதத்தை போட்டிருக்கோம். எதுக்கு? அதாவது லூசு கிழக்காவும் மலைக்கு போயிருக்கு, அதாவது அப்படிதானே போட்டிருக்கணும். ஆயி கிழக்காவும் லூசு மேற்காவும் அப்படிதான் போடணும். ஆனா அவர் அப்படி போடல. என்ன போட்டிருக்காங்க? பெத்தேல் கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காவும் ஆயி கிழக்கும். ஏன்னா இந்த ஆதியாகும் யாத்திராகும் என்னாகும் உபாகும் இந்த 5 பாடங்கள் இருக்கிறது. ஆதியாகும் யாத்திராகும் லேவியராகும் என்னாகும் உபாகும், இந்த 5 பாடங்களையும் எழுதினவர் யாருன்னா மோசே. இப்ப மோசே எழுதுனால இவர் என்ன செஞ்சிட்டாரு? முன்பு பெயர்க்கப்பட்ட அந்த பெயர்களை அவர் போடாம அதுக்கு என்ன பேர் யாக்கோபு விட்டாரோ அந்த பேரை போட்டார். அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபுடைய நாட்கள் அது வந்தாலும் ஆபிரகாமுடைய நாட்களில போடும்போது பெத்தேல் தான் போட்டார். ஆமென், அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் 1 ராஜாக்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 32 33 வரை வாசிக்கும் போது, ஆதியாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, 1 சாமுவேல் புத்தகத்துல 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, இங்கெல்லாம் பார்க்கும்போது பெத்தேல் 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 இடத்துல சேர்ந்தாங்க, பெத்தேல்ல பலி சேர்த்தாங்க. ஆதியாகமம் 13:3 வாசிக்கும் போது அங்க ஆண்டவருக்கு பெத்தேல் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பெத்தேல்ல தான் ஒரு என்ன செய்தார்? 3000 பேரை தெரிந்து கொண்டு யோனத்தான் கடந்து செல்கிறார் என்று வேதம் சொல்லுது. யோசுவா புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9-17 வசனங்களை வாசிக்கும் போது அவர் பெத்தேலில் தான் ஆட்களை சேர்த்து அங்கே பிரித்து விட்டார் என்று வேதம் சொல்லுது. யோசுவா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9-16 வசனம் வாசிக்கும் போது பெத்தேலை தனக்கு என்ன செய்தார்? ஒரு சாதகமாக்கி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1-22 வசனங்கள் வாசிக்கும் போது பெத்தேலில் கர்த்தர் அவர்களுக்கு இப்படிதான் நடத்தினார்னு சொல்லப்படுது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் யோசுவா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 27-44 வரை, நாயகர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துல, நாயகர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நாயகர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, நாயகர் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பெத்தேலிலே அவர்கள் கூடி பெத்தேலிலே பலி செலுத்தி பெத்தேலிலே எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்பதை அவர்கள் என்ன செய்தார்? பறைசாற்றி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கரந்து சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்தேல் ஒரு ஸ்தலமாட்டம் இல்லமா, கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற ஒரு இடமா மாறிடுச்சு. ஏன்னா இவர் பலி செலுத்த ஆரம்பிச்சுட்டு அங்க பலி மட்டும் செலுத்த ஒரு பலிபீடமே கட்டிட்டாரு. கட்டிட்டு என்ன செய்தாரு? அங்க ஆண்டவர் தொழுது கொள்ள எந்த சூழ்நிலை அவர் கட்டினா தெரியுமா? ரொம்ப
கடினமான ஒரு சூழ்நிலை தான் அவர் கட்டினார். இந்த பெத்தேலை கட்டும்போது வேதம் சொல்கிறது, லேயா தனக்கு பிறந்த மகளாகிய தீனாள் என்ன செய்தானா, எதிர்க்க சீகேமுக்கு கடந்து சென்று சுத்தி பார்த்துட்டு போனான். போகும்போது என்ன ஆச்சு, அங்குள்ள பிரபு என்ன செய்தாரு, அவங்க மேல ரொம்ப ஆசைப்பட்டுட்டு அவங்கள தவறாக நடத்திட்டாரு. இப்ப என்ன ஆச்சு, அங்க உள்ள மக்கள் அந்த பிரபு அவர் ஆசைப்படணும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்தாரு, எல்லாத்தையும் சொல்லி அவரோடு கூட பெண்களை கேட்கும்போது இத யாக்கோபு ரொம்ப பொறுமையா இருந்து சிமியோன லேவியம் வரைக்கும் அமைதியாவே இருந்துட்டார். ஏன்னா அவங்களோட அண்ணன்மார் வரட்டும்னு சொல்லிட்டு அவங்க வந்த உடனே இந்த கதையை அவர் திறந்து விட்டார். அவங்க உடனே ரொம்ப கோவப்பட்டு என்ன செஞ்சாங்க, எதிரே போயிட்டு சேகேமில் இருக்க எல்லாரையும் என்ன செய்தாலும் கொண்டு போட்டாங்க. எல்லாரையும் என்ன செஞ்சுட்டாங்க, அவர்களை விருத்த சேதம் சொல்லி ஒரு சுசலமான ஐடியா கொடுத்து அவங்க எல்லாம் அந்த பெயின்ல இருக்கும்போது ஒரு வெட்டி சாச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, அங்க மக்கள் வந்து அங்க அங்க அந்த அழிப்புரை கேட்கும் போது பக்கத்துல இருக்கிற எல்லா பட்டணமும் ஒன்று சேர்ந்து இப்படியே அந்த யாக்கோபியர், அதாவது இஸ்ரவேலர் பண்ணிட்டாங்க, அவங்களை போய் நம்ம என்ன செய்யும், அந்த சந்ததியே இல்லாம நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன செய்தாரா, வேதத்துல வாசகம், அப்பொழுது யாக்கோபு சீகேமையும் லேவியரையும் பார்த்து, சிமியோனும் லேவியரையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததுனாலே எல்லாரும் இப்ப யாரும் என்ன செய்யறாங்க, தேடுறாங்க, யாக்கோபோட குடும்பத்தை தேய்க்கிறாங்க, அதனால என்னை கடங்க பண்ணிருக்க, நான் கொஞ்சம் ஜனமும் அவர்களோ எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்கள் என்றார். பாருங்க, ஒரு மகாபெரும் கூட்டம் யாருக்கு விரோதமா கூடிச்சு, யாக்கோபுரமா இஸ்ரவேல் விரோதமாய். அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரி அவர்கள் ஒரு வேசியை போல நடக்கலாமா என்றார்கள். தேவன் யாக்கோபை நோக்கி இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கான்வர்சேஷன் கூட உள்ள வருது. ஆண்டவர்களுக்கு தரிசனமாகி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது எனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கர்த்தரே கேட்டார். என்ன செய்தாரு, நீ என்ன ஒரு பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லி, இந்த ஜனங்களை எனக்கு அதை ஏற்படுத்தினேன், இவர்கள் மோசே என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ என்ன எகிப்தினுடைய கைகளிலிருந்து மீட்டு வனாந்திரத்தில் கொண்டு போய் என்ன செய்வாயா, ஆராதனை செய்வாய். அப்படின்ற கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று என்னிடத்துல உங்களிடத்துல, வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, பூமி நிறைவும் அவருடையது, மீன் வயிற்றுல பணங்களை வைக்கிற தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவன் அவருக்கு எதிர்பார்க்கிற ஒரே காரியம் நம்ம இடத்துல என்ன தெரியுமா, இதோ மனுஷன் மத்தியில என் வாசஸ்தலத்தை அமைக்கணும், அவர் என் புதிய சொல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மிக ரொம்ப ஆழமான சத்தியம் பெத்தேல்ல இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு வழியை மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு சித்தமான அந்த தேவனுடைய வாசல், அது ஒரு நாளைக்கு நம்ம நிச்சயம் பார்க்க போறோம், ஆண்டவர் வார்த்தையில கேட்க போறோம். இங்கே பார்க்கும்போது இந்த இரண்டத்தில் இப்பொழுது என்ன செய்கிறார்கள், கடந்து போகிறார்கள். யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இந்த மற்ற அனைவரும் உங்களுக்கு அந்நிய தேவனை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளை செய்த நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் எனக்கு உதவி செய்தார்ப்பா. ஒருவேளை இங்க யாக்கோபோட வீட்டுல என்னோட கற்பனை இப்படி இருந்திருக்கும். யாக்கோபோட வீட்டை சுத்தி அநேக மக்கள் செட்டில்மெண்ட் ஆயிருப்பாங்க, எல்லாரும் வந்து அங்கங்க வந்து அமர்ந்திருப்பாங்க, வந்து கூடாரம் போட்டிருப்பாங்க. இப்ப யாக்கோபோட குடும்பத்தை தேடும் போது அவங்க கிட்ட கேட்பாங்க, இவங்க சொல்லன்னு சொன்னா இவங்களும் வெட்டி போட்டுருவாங்க. அதுக்காக அவர் சொல்றாரு, நான் கடந்து போறேன், என் கூட நீங்க வரீங்களான்னு கேட்கும் போது அங்க இருக்க ஆட்கள் என்ன செய்தாங்க, நான் வரோம்னு சொன்னாங்க. அப்படியே வேதம் சொல்லுது, அப்பொழுது தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களும் கொடுத்தாங்க, பொண்ணை கொடுத்தாங்க. பின்பு பிரயாணப்பட்டு புறப்பட்டு அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாரும் தேவனாலே பயங்கரம் உண்டானால் அவர்கள் யாக்கோபின் குமாரன் பின்தொடர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க கிட்ட நிச்சயமாக கடவுள் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், தெய்வம் இருக்குன்னு சொல்லி உணர்ந்து கொண்டு அவரை பின்தொடர ஆரம்பிச்சாங்க. யாக்கோபுடைய குமாரன் மாத்திரம் போனமா கூட நிறைய பேர் இருக்குங்க. ஆமென். இந்த இல்பத்தேலோட பலியில வெறும் குடும்பத்தார் மட்டும் ஒரு மாதிரி இண்டிவிஜுவல் ஒரு பிரேயர் மட்டும் இல்லை, நானும் என் கணவரும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் குடும்பம் அப்படிங்கிற பிரேயர் கிடையாது. அநேக கூட்டு பிரார்த்தனையா இருக்குது, ஒரு ஐக்கிய ஜபமா இருக்குது. எல்லோரும் இணைந்துபட்டு என்ன செய்தார்கள், ஆண்டவரை துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. எல்லோரும் இணைந்து அவர்களை இணைச்சுதான் பின்தொடர்ந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்துள்ள பெத்தேலும் லூசுக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. லூசு, அதான் முன்னாடி அது பேர் லூசு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே,
நீ லூசா அங்க பேசினாலும் இயேசு உங்ககிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இன்னைக்கு வேதம் சொல்லணுமாக ஆண்டவர் பெத்தேலாய் மாற்றின இடத்துக்கு அவர் கடந்து போறார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். அங்க ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார்கள். ஆமென். அப்ப பாருங்க, ஆபத்து நேரத்துலாம் அவங்க வந்து ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. அதெல்லாம் பெத்தேல வரலாம், இதை செய்ய முடியல, மறைக்க முடியல. ஒவ்வொரு முறையும் கர்த்தரே தட்டி எழுப்புறாரு. பார்த்தீங்களா, என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய முறை இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட அதிகமா நெருங்குற டைம் எது தெரியுமா? ரொம்ப அதிகமா எனக்கு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது கர்த்தரே என் தஞ்சமாக அங்க வந்து விழுந்துரும்ல, ஆண்டவரே நீர் தானே யாருப்பா. அப்ப சில சமயத்துல வந்து ஏன் சாமி இதை அனுமதிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கிற ஜபத்தை விட்டுட்டாங்க. God has changed my prayer. ஆண்டவர் நான் உபத்திரப்படுகிறது நல்லது. இந்த போராட்டம் வரட்டால் தான் நம்ம 3 மார்க் நிற்கிறதா இருக்கு. இதெல்லாம் 30 நிமிஷத்துக்கு முடிச்சுட்டு போயிடும். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே அப்படின்னு சொல்லி வார்த்தை ஜாலமா சொல்லி முடிச்சுட்டு போவோம். இல்லைன்னா ஒரே அழுகையும் கண்ணீரும் புலம்பலாம் தான் இருக்கும். ஆண்டவரே ஆண்டவரே. அப்ப பாருங்க, ஆண்டவரோடு கூட அதிகமா இருக்கிறதுக்கு தான் நமக்கு சில நெருக்கம்லாம் வருது. ஆமென். அல்லேலூயா. இந்த நெருக்கத்தின் வழியில், இந்த போராட்டின் மத்தியில், இந்த பிரச்சனை மத்தியில கர்த்தரோடு கூட அதிகமா பேசுகிற ஒரு தருணங்களை நான் பார்க்கிறேன். நான் உணர்றேன். யாக்கோபு தான் சொன்னாரு, எனக்கு ஆபத்திட்ட நேரத்துலலாம் ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்த ஒரு இடம் இருக்கு, அது இடத்தா வைக்க விரும்பல, அது தரிசனமா மாற்ற விரும்பல. அல்லேலூயா. உங்க வீடெல்லாம் ஒரு தரிசனமா மாறணுமா? உங்க இடம்லாம் ஒரு தரிசனமா மாறணும். பெத்தேல் வீட்டை தரக்கூடாது, என் பெத்தேல் வீடு தரணும். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானா நீங்க திறப்பேசு, ஐயா எனக்கு வீட்டுக்கு ஒரு பேர் இருக்குன்னா என் பெத்தேல் பேர் இருக்கு. அல்லேலூயா. எங்க வீட்டு பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தேவ தரிசனத்தின் வீடு. ஆமென். தேவ தரிசனத்தின் வீடு. தேவ தரிசனத்தின் வீடு எப்படிப்பட்ட தேவ, இது எப்படிப்பட்ட தரிசனம் தெரியுமா? வாட் கைண்ட் ஆஃப் விஷன்? இந்த எல்பெத்தேல்ன்றது இப்படிப்பட்ட ஒரு விஷன். எல்பெத்தேலே ஒரு விஷன் தாமா. பார்த்துக்கணும், அது உட்கார படுக்கிறாரு, ஒரு தரிசனம் வருது, ஒரு ஏணி வைக்கப்படுது, ஏணியில மேலே ஏறாங்க, கீழே வராங்க, தரிசனம் தான். இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரு. அது எல்லாமே ஒரு விஷயம் தான். அப்படியே பார்க்கறது வித்தியாசமா இருக்கு. அங்கங்க கடவுள் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் போகிற இடம் நான் காப்பாற்றி ஆசீர்வதிப்பா. பார்க்கறது கனவா இருக்கு. ஆனா திரும்பி வரும்போது நினைவா சொல்றாரு, ஆண்டவரே இந்த கோலம், இந்த தடியை கொடுத்து நான் என்ன செய்தேன், இந்த யோர்தானை கடந்து போனேன். அப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரே கோலத்தை தடி மட்டும் தான் இருந்தது. ஆனா இப்ப வரும்போது, திரும்பி வரும்போது அதை கொண்டு வரல, 2 பரிவாரத்துடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர. அன்னைக்கு நீங்க கனவா சொன்னது இன்னைக்கு நினைவா மாறிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியுமா? அல்லேலூயா. இன்னும் சில வருடங்கள் உங்களோட குடும்பத்துல என்ன மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி வருகிறது. அல்லேலூயா. களஞ்சியங்கள் நிரம்பமா, ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதமா. ஒரு ஆசீர்வாதம் முடியறதுக்குள்ள இன்னொரு ஆசீர்வாதம். ஏன்னா ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை சந்திச்ச நீ சகோதரியே, இன்னைக்கு கர்த்தரை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் நிறைவேறதுக்குள்ள இன்னொரு ஆசீர்வாதம் தொடர் ஆசீர்வாதம் நீங்க பாப்பீங்க. ஏன்னா எல்பெத்தேல் நம்ம தரிசனத்தின் வீட்டுல இருக்கோம். ஏதோ கர்த்தருடைய வீட்டுல மாத்திரம் தரிசனத்தின் வீட்டுல இருக்கோம். உனக்கு ஆண்டவர் தரிசனம் தந்திருக்கிறார். நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவோம் நானும் கைவிடவில்லை. அல்லேலூயா. நேற்று பார்த்த கணக்கு இன்னைக்கு கேட்டா அது அப்படி வந்தது, ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைவு மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, நீ மறக்கலாம், உன் பேரிலே நினைவா இருக்க கர்த்தர் மறப்பது. அல்லேலூயா. வேதம் சொல்லி இஸ்ரவேலை கர்த்தர் நினைத்து கொண்டிருக்க அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் மறந்த யாக்கோபு மறந்துட்டு இருக்கலாம், அவர் அந்த கல்யாண ஜோன்ல மறந்துட்டு இருப்பார். ஐயோ நம்ம ராகேலுக்கு ஆசைப்பட்ட லேயால கொடுத்துட்டாங்க, அந்த டென்ஷன்லேயே அவர் இருப்பார். இது கிடைக்கல, இது கிடைக்கல, இது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு ரொம்ப டென்ஷன் வந்திருப்பாரு. ஆனா கர்த்தர் என்ன டென்ஷன், அப்புறம் யாக்கோபு ஆசீர்வதி, யாக்கோபு ஆசீர்வதி, யாக்கோபு ஆசீர்வதி. உங்களுக்கு எல்லாரும் நிறைய டென்ஷன் இருக்குமா? எக்கச்சக்கமான டென்ஷன் இருக்கும். நிறைய நினைவுகளை சொன்னா எக்கச்சக்கமான நினைவுகள் இருக்கும். நிறைய காலத்தை நீங்க யோசிச்சு பண்ணிக்கலாம். ஆண்டவர் ஒரே யோசனை தான், கர்த்தர் ஒன்று நினைக்கலாம், உன்னை ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதி, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கலாம், உன்னை எந்த விதத்தில் ஆசீர்வதி, எந்த உயர்வு கொண்டு போறோம். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நினைவுல தான் இருக்கிறார். அதான் எல்பெத்தேல், தேவ தரிசனத்துடைய வீடு. ஆமென். தேவ தரிசனத்துடைய வீடு எல்பெத்தேல். ஆமென். தேவ தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்னா, முதல் தரிசனத்தை பார்க்கிறோம். இந்த எல்பெத்தேல் வரத்துக்கு வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்துல இந்த தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம் தான், அவர் கட்டிட்டார், பண்பிடித்த எல்பெத்தேல் வச்சுட்டாரு. 18ஆம் வசனம் வாசிங்க. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது
ஒரு 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 எப்போ யாரு பிரசவ காலம் வந்தது? யாருக்கு? ராகேல். ராகேலுக்கு எத்தனை குழந்தை பிறந்தது? கரெக்டா? யார் யாரு? யோசேப்பு, பென்யமீன். ஓகே, வெரி குட். இப்போ என்ன, யோசேப்பை பெற்றுட்டாரு, இவர் ஆசீர்வாதமாயிட்டாரு. கடைசியா இவர் கடந்து போறாரு. இப்போ என்ன செய்யறாரு? மீண்டும் ஒரு பிரசவ காலம் வருது. யாருக்கு? வெரி குட். ராகேலுக்கு பிரசவ காலம் வருது. அப்போ ஒரு குழந்தையை பெற்று இருக்கிறாங்க. அந்த குழந்தைய பேர் என்ன வைக்கிறாங்க அந்த அம்மா? மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவனுக்கு பெனனி என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. பெனனின் பெயரிட்டார். பெனனி என்னன்னா சன் ஆஃப் சாரோ. அல்லேலூயா. சன் ஆஃப் துக்கத்தோட பிள்ளை. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாங்க? நீ வந்த நேரம் சொந்தம் எல்லாம் தூரம். இப்படி சில குழந்தைங்க பார்த்தா குடும்பமே பிரிஞ்சுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த துக்கத்தோட பிள்ளை இந்த அம்மாவே பிரிகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால இந்த அம்மா என்ன சொல்ல, ஐயோ துக்கத்தோட பிள்ளைப்பா. இன்னொருத்தருக்கு அதே போல பேர் உண்டு. யாருமா? என் தாய் என் துக்கத்தோடு பெற்றார். யாபேஸ். அல்லேலூயா. யாபேஸ் என் தாய் என் துக்கத்தோடு பெற்றார் என்று சொல்லி ஆண்டவருக்கு முறையிடும் போது அவர் ஆண்டவருக்கு எல்லை விரிவாக்கினார். ஆமென். அல்லேலூயா. சில சமயத்துல நம்ம நொந்து போக பார்த்தீங்களா? நான் பிறந்த நேரம் இப்படி ஒன்று, நான் வந்த நேரம் இப்படி மாட்டிடுச்சு, என்னோட எல்லா இதுவும் கம்மியா இருக்கிறதெல்லாம் இப்படியே இருக்கு, ஆனா எல்லாம் இருந்து நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய அந்த புலம்பல் அவங்க வரும் பார்த்தீங்களா? எரேமியா புலம்பல் கூட சில அதிகாரத்தோட முடிஞ்சிடும். நம்ம பல அதிகாரத்தை எழுதிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறா, பெனனி என்றால் சன் ஆஃப் சாரோ, துக்கத்தோட மகன். இவர் என்ன பேரை மாத்தினாரு? இஸ்ரேல் என்ன மாத்தினாரா? தகப்பனும் அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. பென்யமீன் என்று பெயர். பென்யமீன் என்றால் என்னதான்? சன் ஆஃப் லக்கி. ஹல்லேலூயா. அதாவது ஒரு துக்கத்தோட பிள்ளைய இவர் என்ன செய்யற? அதிர்ஷ்டம் பேசுறாங்க. நீ அதிர்ஷ்டசாலிமா. ஹல்லேலூயா. நீ பிறந்ததே அதிர்ஷ்டம். இந்த குடும்பத்துக்கு அதிர்ஷ்டமே நீதான். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விரல் என்ன விரல் தெரியுமா? ஆள் காட்டி விரல். அது உங்க மூக்கு பக்கமா திருப்பி. நீ பிறந்தது ரொம்ப அதிர்ஷ்டம். நீங்க சர்ச்சைக்கு வந்தது ரொம்ப அதிர்ஷ்டம். நீ இந்த வீட்டுக்கு வந்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் வேணுமா சொல்லு, அதே கஷ்டம் வேணுமா விட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ட்ரை பண்ணலாமா? ரெடி? ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா நான் 2 நாளா ஜெபம் பண்றேன், ஐயா சிரிக்கணும். கடவுள் பாப்பா ஜெபத்தெல்லாம் கேட்கணும். ஒரு வாரமா நீங்க ரொம்ப ஒரு மாதிரியே ஒரு இதுவா இருக்கீங்க, நீங்க சிரிக்கணும்னு ஜெபம் பண்ணி கேட்டாரு. ஜெபத்தை கேட்டாரு. கிறிஸ்துவுக்குள் பிரிவு சிரிக்கிறது மக்கள் சிந்திக்கலாம். நம்ம பிறந்தது ஒரு அதிர்ஷ்டம். ஹல்லேலூயா. சயின்ஸ் ரீதியில தெரியும், நிறைய அந்த குரோமோசோம்ஸ் தான் இருக்கு. எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும்போது எல்லாமே வந்து அது ஃபீட்டஸ் ஸ்டேஜா மாறதில்லை. ஆனா கர்த்தர் கிருபையா நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? அந்த ஊமை ரெடி பண்ணி நம்ம கொடுத்து ஒரு பேபியா மாறி எல்லாத்தையும் மாறி இன்னைக்கு ஒரு அடல்ட்டா மாறி இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ரோப் ஜெனரேஷனை உருவாக்கி இருக்காரு. இந்த சூழல்ல நம்ம சொல்ல வேண்டியதுமா, நான் துக்கத்தின் பிள்ளை இல்லை, நான் அதிர்ஷ்டத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. நீங்களாம் அதிர்ஷ்டசாலிமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் லூஸ் மாதிரி பேசினேன் அவ்வளோ சாப்பிட்டியா கேட்குது பத்தியா? லூஸ் மாதிரி பேசணும்னா ஆண்டவர் புரியும். அவ்வளோதான் பெத்தேல மாற்ற போறாரு. லூசுன்ற பேர் தான் ஆண்டவர் பெத்தேல் மாற்றினார். இந்த எல்பெத்தேல் அவங்களுக்கு தான் லூஸ் தான். யார் பேசுறாங்க? ஏடிடி பேசுறாங்க, மாமா கிட்ட பேசுறாங்க, அவங்க தான் ப்ளூ கலர் படி போட்டு இப்படி திரும்பி பேசுறாங்க, அவங்க தான் ஆண்டவர் பேசுறாங்க. லூஸ் மாதிரி பேசுறவங்க தான் இந்த எல்பெத்தேல் பேசுறாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டசாலி. இந்த தரிசனமே எப்படி தெரியுமா? எல்பெத்தேல் ஆண்டவர் எனக்கு மீண்டும் பெத்தேலுக்கு போயிட்டாரு. நீங்க வந்து அது பெனனின்னு சொல்றீங்க, துக்கத்தின் நீங்க வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு சொல்றீங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் வந்தது அதிர்ஷ்டம். ஹல்லேலூயா. அவர் தாய் என்ன செய்தார்? மரணத்தை பிரியும் போது அவர் சொல்லிட்டாங்க, மரண வாக்குமூலம் பெனனின்னு சொல்லிட்டாங்க, துக்கத்தின் மகன் சொல்றார். ஆனால் அவருடைய தகப்பன் சொல்லுகிறார், தேவ தரிசனப்பட்ட மகன் சொல்லுகிறார், தேவனுக்கு வீடு கட்டும்படியாக எல்பெத்தேல் கட்டினார். யாக்கோபு இஸ்ரவேல் சொல்லுகிறார், இவன் பெனனி அல்ல, இவன் பெஞ்சமின். Even luck, son of luck, அதிர்ஷ்டசாலி பிள்ளை. ஹல்லேலூயா. அதிர்ஷ்டசாலி பிள்ளைமா. வேதம் சொல்லுது, அப்படியே காலம் புரட்டி ஓடிட்டு இருக்கு. 12 பிள்ளை, 12 கோத்திரங்கள். எந்த கோத்திரம் தெரியுமா? சவுல் ராஜா வந்தாரு. அவ்வளவுதான், நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா.
காந்தியை சுட்டது கோட்சேவா இருக்குமா? ஆமா, கோட்சே. ஆன்சரோட வந்துட்டுல. அதே மாதிரி தான் உங்களையும் கேட்கிறேன். வேதம் சொல்லுது பென்யமீன் கோத்திரத்துல தான் சவுல் என்ற ராஜா தமஸ்கு இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக ஏற்படுத்தின சவுல். அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? 1 சாமுவேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது அவர் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவர். ஆமென். என்ன அதிர்ஷ்டம் பிரதர்! கழுத காணாம தேட போறாரு. யாருன்னா இந்த சான்ஸ் தெரியுமா சொல்லுங்க? கழுத காணாம தேட போறாருமா. கழுத அங்க இருந்து இங்க இருந்து சொல்லிட்டு கழுத பிடிக்கிற போருக்கு ராஜா அபிஷேகம் பண்றாங்க. என்ன அதிர்ஷ்டம்! நம்ம ஊர்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா, கழுத மேய்க்கிறவனுக்கு என்ன வாழ்வு பத்தி. அப்போ கழுத மேய்ச்சமணி கார்ல போறானோ அதுதான். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா? நீ ஊர்ல ஆடு ஓட்டிட்டு இருக்கலாம், மாடு ஓட்டிட்டு இருக்கலாம், எதோ ஒன்று ஓட்டிக்கலாம். இன்னைக்கு நீ கார் ஓட்ட போற. ஆமென். கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். உங்க ஊர்ல எந்த வயக்காட்டுல நீ வந்து ஆட்டை ஓட்டிருந்தியோ அதே வயக்காட்டுல போயிட்டு காரை ஓட்டி நிறுத்தி அங்கிருந்து எடுத்து போஸ்ட் பண்ணி பார்த்தியப்பா எங்கெல்லாம் போயிரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவன் அதை செய்யலாம். அதான் ஆமா, கிறிஸ்தவர்கள் வந்து அதிர்ஷ்டத்தை நம்புறது இல்லை. we don't have it. நம்ம என்ன சொல்ல லக்க என்ன நம்ம சொல்லுவோம்? லக்க சாதாரணமா சொல்றோம். என்ன சொல்லுவோம்? குட் லக். நல்ல அதிர்ஷ்டம் அவனுக்கு. சாதா அதிர்ஷ்டத்தை வந்து நல்ல அப்படி சாதாரணமா சொல்ல மாட்டோம். நல்ல அதிர்ஷ்டம் அவனுக்கு. போனீங்க, நீங்க எழுதி போட்டீங்க, உங்களுக்கு போய் வண்டி கொடுத்துறாங்க. சர்வநாசம் உங்களுக்கு அந்த வண்டி. எல்லாரும் பார்த்து என்ன சொல்லிப்பாங்க? அம்மா நீ ரொம்ப அதிர்ஷ்டமான்னு சொல்லணும். நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு, உடனே வண்டி கிடைச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன சொன்னோம்? குட் லக் இல்ல, காட் லக். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் எனக்கு அதிர்ஷ்டம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. என் தேவன் எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பாராட்டினார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுதான் எங்க போனார்? கழுதையை தேடிட்டு போனார். பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள சவுல். ஆண்டவர் அவருக்கு அபிஷேகம் பண்ணி நீதான் ராஜா இருந்தார். என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அற்புதம்! இப்படிலாம் ஒரு மகனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும்னா நடந்திருக்கு. தரிசனம். அல்லேலூயா. தரிசனத்தின் பிள்ளைகள், தரிசனத்தின் வீட்டில் அமர்ந்திருக்கீங்கம்மா. நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்க இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களை இந்த 40 நாள் ஆண்டவர்களை ட்ரைன் பண்ணினே இருக்க. அவர் நெருக்கிறார், அவர் புடம்புறாரு, இது பண்றாரு, எல்லாத்தையும் செய்யலாம். மனுஷிகமா வார்த்தை விட்டுறாரு. பேசி போதும். நம்ம காடி ஒர்க்ஸ் காதுல வாங்கி விட்டுப்போம். வேதம் சொல்லுகிறது என்ன என்றால், இன்றைக்கு தரிசனம் பெற்ற நீங்கள் ஆண்டவர் சொன்ன உனக்குன்னு ஒரு காட் லக் இருக்கு. அல்லேலூயா. குட் லக் பெற்ற காட் லக் இருக்கு. அல்லேலூயா. நீ கடந்து போ, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் ஓ வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நீ நிறைவேற்றினீ. ஆமென். வார்த்தையை சொல்றோமா? நீங்க எல்லாம் 3 மாடி வீடு தான் கட்டுவீங்க. அல்லேலூயா. யாருமே ஒரு வீடு கட்ட மாட்டீங்க, 3 மாடி வீடு. ஆமென். அது நீங்க 2 பேர் அப்படியே வாடகை விட்டுட்டு அப்படி இருந்தாங்க. நீங்க ஹவுஸ் ஓனர் வர்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டில் ஒரு ஸ்பேனர் கூட இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம பேர் ஹவுஸ் ஓனர். ஆமென். அப்ப ஹவுஸே இருந்துட்டாங்க. இன்னைக்கு காலத்துல அப்படியே அவங்க மாற்றம் வரும். ஆமென். எங்க ஐன மக்கள் சபை மாறும். அல்லேலூயா. இந்த எல்பெத்தேல் நான் எப்படி பார்க்கறேன்னா, இந்த கீழ ஐன மக்கள் நான் எழுத போறது தான். இங்க வந்து எல்கி என்ன செய்வா? எல் ஐன பக்கம். அல்லேலூயா. எனக்கு எந்த போஸ்ட் வர போறது இல்லை, எனக்கு வந்து இந்த மேகசின் வர போறது இல்லை, டெலிகிராஃப் வர போறது இல்லை. ஆனா எழுதுறதுலாம் இப்படி எழுத போறேன். ஆமென். எல் ஐன பக்கம் அப்படின்னா தேவ தரிசனம் பெற்ற இடம் சொல்லலாம். ஆமென். தேவ தரிசனம் பெற்ற. அல்லேலூயா. கீழ ஐன பக்கம், கீழ ஐன பக்கம் அப்படியே கீழே போட்டு ஒரே ஒரு அம்மா மட்டும் மேல அந்த அம்மா வசதியா மேல அப்படிங்கிறத நான் வச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஆமென். தேவ தரிசனம் பெற்ற இடம். அல்லேலூயா. ஐனமா எல்லா மக்களும் ரட்சித்து வரணும். ஆமென். அல்லேலூயா. 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 பிரைஸ் தி கர்த்தர் நாட்கள் ஏற்படுத்துவார். சீக்கிரத்துல நம்ம சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னாடியே ஜனங்கள்லாம் நிரம்பி அப்படியே வடினோம். அங்க 2 டிவி, இந்த பக்கம் ஒரு டிவி, பின்னாடி 2 டிவி. டிவி ஆசைப்படுறவங்க பின்னாடி உட்காந்துங்க. அல்லேலூயா. அங்க உட்கார வச்சிருவாங்க. அங்க நீ இப்படி வந்து பேசலாம், இங்க வந்து தட்டலாம்.
அங்க என்னன்னாலே செஞ்சிருக்கலாம், அங்க தெரிய போறது இல்லை. ஆனா இங்க வந்து அப்படியே அடக்கம் முதல் உரிக்கும் அடங்காமை உங்க பேரை சொல்லிவிடுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். ரெண்டாவது வேதம் சொல்லுது நம்மலாம் பிறந்த அதிர்ஷ்டமா? அதுக்கு ஒரு ஆதாரமான வசனம் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு வாசிப்போம். இப்பொழுது யாக்கோபே யார சொல்றாரு? யாக்கோபே தான் இஸ்ரவேல் என்ன சொல்ற? வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியமா சொல்லுகிறாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பேசுறதே நீ என்னுடையவன். அல்லேலூயா. அப்படியே நாள போடுமா, நீ என் பார்வைக்கு அருமையானவள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப பிடிக்குமா? அல்லேலூயா. ஆண்டவர் பிடிச்ச ஆளுங்க யாருமா? ரொம்ப பிடிச்ச ஆளுமா நீங்க தான். ஆமென். நாம தான். அல்லேலூயா. அவர் பார்வையில் நம்ம எல்லாம் ரொம்ப அருமையானவங்க. அல்லேலூயா. அவர் பார்வையில் நம்ம ரொம்ப அருமையானவங்க. நம்ம கனம் பெறுவோம். நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. அல்லேலூயா. அதிர்ஷ்டன்றது ராசிக்கல் இல்லைல்லமா. எங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எல் பெத்தேல் எல் பெத்தேல். ஆமென். எனவே இதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. சொல்லப்பட்டா சொல்லுவடையும், எழுதப்பட்டா அதே மாதிரி இந்த எல் அடிக்கடி போட்டுனே இந்த வினைச்சு கொண்டு வரும். ஆமென். ரெண்டாவது வேத வாசி. இது எப்படிப்பட்ட தரிசனம்னா ஒரு அரிதான தரிசனம். முதல்ல ஒரு அதிர்ஷ்டத்தின் தரிசனம். இது வந்து ஒரு அரிதான தரிசனம். வாசிக்கிற 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சீக்கிரம் முடிச்சிடலாம். சீக்கிரம் வாசிங்க உடனே. எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்ன சொல்லிட்டான்? பெத்தேல் மட்டும் நான் போயிட்டு வரப்பா, நீங்க இரு. அல்லேலூயா. அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு? நான் உம்மை போட விடுவதில்லை, நம்முடைய ஜீவனையும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நான் உம்மை போக விடுவதில்லை, உம்முடைய ஜீவனையும் கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இவர்கள் என்ன செய்யலாம்? பெத்தேல் போனாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது எலிசா ஆண்டவர் அக்கினி ரதத்தை எடுத்து போறான்னு சொல்லிட்டாரு. அந்த காரியத்தை எலிசா கேட்டுட்டாரு. அவருக்கு ஊழியக்காரர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இங்க போய் ஆரம்பிக்கிறாங்க, புறப்படுறாங்க. எங்க இருந்து புறப்படுறாங்க? வேதம் சொல்லுது அவர்கள் கில்கால்ல இருந்து புறப்படுறாங்க. கில்கால்ல இருந்து புறப்பட்டு எங்க போறாங்க? பெத்தேலுக்கு போறாங்க. இவர் கில்காலிலே நின்றுட்டு இருந்தார்னா எலிசாவுக்கு எலியாவோட ஆவி கிடைச்சிருக்கு. ஆனா அவர் எங்க போனாரா? பெத்தேலுக்கு. மீண்டும் அவர் நிறுத்துறாங்க. நிறுத்தி யோர்தானுக்கு நிறுத்தி இங்க இருந்திருப்பான்னு சொல்ல எரிகோக்கு நிறுத்துறாரு. நான் இல்ல, நான் வரேன் நான் சொல்றேன். மறுபடியும் யோர்தானுக்கு போறேன், நான் அங்கேயும் வரேன்றாரு. அப்படியே தொடர்ச்சியா வந்துட்டே. அல்லேலூயா. இவருடைய ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? 10ஆவது வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தை வாசிக்கிறோம். 2:10. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டான். என்ன கேட்டாரா? உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அல்லேலூயா. அதற்கு எலிசா உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கரத்துக்கு சத்தம் அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஒரு ஹோம்வொர்க். கடைசியா எல்லாரும் கவனிச்சுங்க. எலியா செய்த அற்புதம் எத்தனை, எலிசா செய்த அற்புதம் எத்தனை, அதை எழுதி எடுத்துட்டு வரணும். என்னமா? எலியா செய்த அற்புதங்கள் எத்தனை, எலிசா செய்த அற்புதங்கள் எத்தனை. ஓகேவா? இது எழுதி என்ன செய்யணும்? நாளைக்குள்ள நீங்க கொடுக்கணும். யார் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க பார்ப்போம். ஆமென். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்றது நீங்க நெட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஃபேக் தான் போட்டிருக்காங்க. அதில் போட்டோம்னா மாட்டிப்பீங்க. நீங்க பைபிள் படிச்சு எடுத்து வந்தீங்கன்னா சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். அது தெரியா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதம் சொல்லுகிறது எலியாவுடைய அற்புதங்களை காட்டிலும் எலிசா என்ன செஞ்சாராம்? 2 மடங்கு, டபுள் மடங்கா செஞ்சார். ஆமென். வேதம் சொல்ல அரிதான காரியத்தை கேட்ட எங்கிருந்து கேட்கிறாரு? பெத்தேல் இருந்து கேட்கிறாரு. பெத்தேல் நமக்கு தரிசனம் வீடு என்னமா? அரிதான காரியமா? அம்மா 100 பேர் பாருமா, ஆனா 101 உனக்கு நடக்கும். 1000 பேர் மத்தியில உனக்கு மட்டும் அரிதான ஒரு காரியம் நடக்கும். 1,00,000 பேர் மத்தியில உனக்கு மட்டும் அரிதான ஒரு காரியம் நடக்கும். அல்லேலூயா. 1,00,000 பேர் மத்தியில நமக்கு மட்டும் அது நடக்குமா? ஆமென்.
அரிதான காரியம். எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாரும் இப்படி இருக்காங்க, ஆனா உனக்கு மட்டும் எப்படி? ஆமா, எனக்கு அரிதான காரியம் இல்லை. ஏன்னா தேவ தரிசனத்தின் வீட்டில் இருக்கேன். நான் என் பெத்தேலுக்கு பலி செலுத்துறேன். என் பலி என் பெத்தேலுக்கு தேவ தரிசனம் பெற்ற இடம். இந்த தரிசனத்துக்கு அரிதான காரியம் எனக்கு நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் இப்படிதான், அந்த வீட்டு கூட அப்படிதான் ஆச்சு, அப்படிலாம் சொல்லவே சொல்லுங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்டா நடக்குமா? வித்தியாசமா நடக்கும். யாருக்கும் நடக்கிறது போல உனக்கு நடக்கும். உனக்கு தான் வித்தியாசமா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் மத்தேயு நற்செய்தியில 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, என் மகன் ஒரு அவதிப்படுறாங்க, கொஞ்சம் வந்து இங்க சுகம் கொடுங்கன்னு சொல்லி 26ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் சீக்கிரம் பார்த்து அவரை அனுப்பிவிடும் என்று சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரா? ஒரு வார்த்தை இன்னும் கொஞ்சம் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நல்லதல்ல. அதுக்கு அந்த மகள் சொல்லுகிறார், அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், ஆம் அல்லேலூயா, மெய்தான் ஆண்டவரே, it is true, I am the dog. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்ம யாராவது ஒருத்தரை நாயின்னு நம்ம திட்டாலே எவ்வளோ கோவப்படுறாங்க. சும்மா நாய் குடிச்சிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாலே ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ நம்ம இங்க ஆண்டவர் அந்த ஸ்திரீ சொல்றாங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆனால் மேய்ச்சலும் விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டி பொறுக்கிக் கொள்ளுவேன். அங்கதான் ஆண்டவர்ப்பா. ஆண்டவர்கிட்ட இந்த அரிதான காரியத்தை அந்த சகோதரி பெற்றுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயே விசுவாசம் அரிது பெரிது. இந்த பெரிதுன்ற விசுவாசம் என்னமா அரிது. ஒரு மாதிரி இப்படி விசுவாசிக்க முடியுமா? அல்லேலூயா. நான் இந்த நாட்களில் வந்து அந்த போராட்ட ஜபத்தை ரொம்ப அதிகமாக நான் நேசித்து ஆண்டவர் வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா சாதாரணமாக ஜெபம் பண்ணோன்னா எனக்கு மட்டும் தான் ஆசீர்வாதம், போராடி ஜெபம் பண்ணால் சந்ததிக்கு ஆசீர்வாதம். ஆமென். யாக்கோபு போராடி ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு இஸ்ரவேலா மாறிட்டார்களா. அந்த ஜபத்தை நான் இப்போ ரொம்ப என்னைக்கு அந்த தியானிக்க ஆரம்பிச்சோம், அந்த வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கு. அது ரொம்ப என்னை உலுக்கி கொண்டே இருக்குன்னு சொல்லலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், இங்க பாருங்க, அரிதான ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு. பெருசு மட்டும் இல்ல, உன் விசுவாசம் அரிது. பெரிது மட்டும் இல்ல, அரிது. பிள்ளையுடைய அப்பத்தை நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், ஆனா ஆண்டவர் மேஜர் வீடும் துணிக்கைகளை ஒரு நாய்க்குட்டி பொறித்து கொள்ளுன்னு சொல்லிட்டு என்ன செய்தானா அந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவர் சொன்னா, நீ விரும்புகிறபடி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட என்னென்ன நீ விரும்புறியோ அதெல்லாம் உனக்கு நடக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுதான் அரிதான தேவ தரிசனமா அரிதான் நடக்குமா? சும்மா கற்பனை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய வீடு, படகு போல ஒரு காரு, சும்மா நீங்க கற்பனை அதிகமா யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி விசுவாசமா வரும். அல்லேலூயா. விசுவாசம் ரெண்டு அர்த்தம் இருக்குமா? ஒன்று விசுவாசம்னா யுவர் ஃபெய்த்ஃபுல்னா யுவர் உண்மையுள்ள அர்த்தம். அப்படியே இங்க மட்டும் உண்மையா இருந்தா அது இன்னொரு இடத்துல வந்து அப்படியே பொய்யா இருக்கும். அப்படின்னா யுவர் ஃபெய்த்ஃபுல்னா உண்மையா இருக்கணும் அர்த்தம். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் மனசு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கர்த்தர் நடத்த வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர். அரிதான காரியம் நம்ம வாழ்க்கையில். மூன்றாவது கடைசி முடிக்க போறோம் சீக்கிரத்துல. வேதம் சொல்லு 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தீர்க்கதரிசி புத்திரன் ஒருவன் மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலியாவை பார்த்து, அடியாகிய புருஷன் இறந்து போனான், அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி ஒரு பெத்தேல் விதவை, the widow from the Bethel came unto the Elisha. என்ன சொல்றாங்க? prophet எலிசா, என்னுடைய கணவர் பத்தி உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு ரொம்ப பயந்து நடந்தாங்க. இப்போ அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனோம்னு சும்மா போல கடனை வச்சுட்டு இறந்து போனார். அல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் வந்து குடும்பத்துல வந்து சம்பாதிக்கிற ஆட்கள் இல்லாம போயிட்டாங்கன்னா ரொம்ப தத்தரிக்கும் அந்த குடும்பம். வருமானம் இல்லைனாலே ரொம்ப தத்தரிக்கும். ஸோ இந்த மகள் என்ன செய்யறாரு? முதல்ல ஒரு காரியம் என்னன்னா, என் கணவர் இறந்து ஒரு எமோஷனல் கிரைசிஸ், ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. அழுது 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 அது என்ன சொல்லா துயரம், சொல்லவே முடியாத ஒரு துயரம். சொல்லனா துயரம் வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொல்லவே முடியாத ஒரு துயரம் அவன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில
என்ன நடக்குது? கணவர் இறந்து போனா மட்டும் இல்ல, கடன்காரன் வந்து இப்ப கழுத்தை நெரிக்கிறாங்க. இப்ப என்னாச்சு? ஒரு எமோஷனல் கிரைசிஸ் மாத்திரம் இல்ல, கூட வந்து என்னது, ஒரு பினான்சியல் கிரைசிஸ். பணம் இல்லை. இந்த பினான்சியல் கிரைசிஸ் மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்ற, நீ பணம் கொடுக்கலன்னா கொஞ்சம் நாள் படுத்தி கொடுமா அப்படின்னு சொல்லல. இப்ப என்ன சொல்ற, 2 குமாரரை எங்களை கொடுத்து நான் அடிமை ஆக்கிறேன்றாரு. இப்ப என்னாச்சு? குடும்பத்தை பிள்ளைங்களும் போறாங்க. ஃபேமிலி கிரைசிஸ். ஒரு 3 விதமான போராட்டம் அவங்க வாழ்க்கையில இருக்கு. நெருக்கடியை சந்திக்கிறாங்க. ஒன்று, கணவன் இழந்துட்டாங்க, எமோஷனல் மூடு, ஒரு மாதிரி ரொம்ப துக்கத்தோடு இருக்காங்க. 2வது காரியம், குடும்பத்துல கடன் பிரச்சனை, பாரம். அந்த கடன் பிரச்சனை எப்படி தீர்க்குதுன்னு தெரியல, பணம் பற்றாக்குறை ஏற்படுது. 3வது காரியம், பிள்ளைகளும் எங்களை விட்டு போறதுக்கு அடிமையாக்க போறாங்க. அதனால வந்து இந்த குடும்ப சூழ்நிலை வந்து நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப நெருக்கடியா இருக்கு. இந்த சூழ்நிலை என்ன செய்தாங்க, அவங்க தேடுற ஒரே இடம் என்ன தெரியுமா? பிரச்சனை, போராட்டம்லாம் வரும்போது கர்த்தருடைய வீடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷன். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் வந்து வேதம் கிடையாது, வசனம் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு பைபிள் கிடையாது. அதனால அங்க ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க, தீர்க்கதரிசி கொண்டு போனாங்க. இந்த நாட்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், நம்ம வேதத்தை தந்திருக்கார். ஹல்லேலூயா. வார்த்தையை தந்திருக்கிறார். உங்களுக்கு எப்பதான் பிரச்சனை ஏற்படுது அப்பெல்லாம் எங்க தினமும் வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தை. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஏசா என்ன சொன்னார், உங்ககிட்ட என்னமா இருக்குன்னு கேட்டாரு. எனக்கு என்னதான் இருக்குன்றார். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று செய், நீ என்ன செய், அக்கம் பக்கம் உள்ள எல்லா அயலார் வீட்டு எல்லாருக்கும் போயிட்டு பாத்திரம் வாங்கிக்கோமா. ஆமென். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதம்லாம் பக்கத்து வீட்டில் பேசினாதான் ஆசீர்வாதம். நானே என் கணவர் என் பிள்ளை அப்படின்னு கூட்டி போட்டு உட்காந்துலாம் அவங்க முடியாது. அங்க இங்க பக்கத்துல லவ் யுவர் நெய்பர்ஸ். சில ஆசீர்வாதமே அவங்க பக்கத்துல அக்கத்துல பேசலாம். அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே அதெல்லாம் வந்து லாங் ரன் போடாது. வேதம் சொல்லு, ஆண்டவரோட வார்த்தைக்கு அந்த ஸ்திரீ கீழ்படுகிறான். அப்பொழுது அவன் போய் உன் அயலாருடைய வீட்டில் எல்லாரும் என்ன செய்ய, அநேக பாத்திரங்களை வாங்கினா, எல்லா வீட்டுல இருந்து பாத்திரம். ஹல்லேலூயா. 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 லவ் யுவர் நெய்பர்ஸ். லவ் யுவர் நெய்பர்ஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரும் நமக்கு முக்கியம். பக்கத்து வீட்டுக்காரன் முக்கியம், எதிர் வீட்டுக்காரன் முக்கியம். எல்லாரும் நமக்கு, எல்லாரையும் நம்ம நேசித்த பழகவா இருக்கணும். அவங்களாம் ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்கம்மா, உனக்கு என்ன நிரம்புறதுக்கு. எல்லா வீட்டிலும் ஒரு பாத்திரம் இருக்குது. நம்ம என்ன நிரம்புறதுக்கு, உன் ஆசீர்வாதத்துக்கு அவங்க ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்துக்கு எல்லாரும் ஒரு ரோல் இருக்குமா. ஆமென். எல்லாரும் என்னோட ஆசீர்வாதத்துக்கு நீங்க பெரிய ஆண்டவர் எப்படி ஒரு காரணமோ அதே போல நீங்க ஒரு காரணம். ஏன்னா உங்க தேவனை நேசி, பிறனை நேசி. ஹல்லேலூயா. 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் 2 கட்டளை நமக்கு, ஒன்று கடவுளை நேசிக்கணும், 2வது பக்கத்துல அக்கத்துல உள்ளவங்களை நேசிக்கணும். ஆமென். இப்போ வேதம் சொல்லுகிறது, பக்கத்துல அக்கத்துல உள்ள பாத்திரத்தை வாங்கு. நான் பேச மாட்டேன், நான் போக மாட்டேன், நாங்கெல்லாம் வந்து பழக மாட்டேன், அவங்க சிரிச்சாலும் நான் சிரிக்க மாட்டேன், அவங்க சோத்திரம் சொன்னா நான் தலை குஞ்சுன்னு போயிடுவேன். ஐயோ அப்படிலாம் இருக்காதுமா. இன்னும் லாக்டவுன்லேயே இருக்காது, வெளியில வந்து இன்னும் கொரோனா காலகட்டத்திலே இருக்காது, வெளியில வந்து வெளியில வந்தே ஆகணும் நீங்களாம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நாம எதையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பக்கத்து அக்கத்துல போய் என்ன செய், பாத்திரத்தை வாங்க. அந்த பாத்திரம்லாம் உங்க வீட்டுக்கு வரும்போது என்னவா மாறும், என்ன நிறமோ. ஆமென். ஹல்லேலூயா. பரலோக சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பேசணும் சொல்றோம் ஒரு ஹல்லேலூயா. அப்போது கேட்குறோம், மறுபடியும் சொல்றோம் அவங்களுக்கு, நான் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், ஆண்டவர் சொல்ல அந்த கற்பனையை கீழ்ப்படிவேன், உன்னை போல பிறனை நேசிப்பேன் அப்படின்ற உணர்வுள்ள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவரே, வேதம் சொல்லுகிறது, அந்த பெத்தேலோட விதவைக்கு எலிசா தீர்க்கதரிசி கொடுத்த ஒரு வார்த்தை. எப்பெல்லாம் நம்ம நெருக்கடி நடக்கும்போதெல்லாம் அப்பெல்லாம் நம்ம போற ஒரே இடம் ஆண்டவருடைய வார்த்தைமா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அந்த தாசன் என்ன சொல்றாரு, அந்த அம்மா அவர் என்ன சொன்னாலும் அதே செஞ்சாங்க. என்ன நிரம்பிட்ட கூட அவங்க என்ன செஞ்சாங்க, தன் மகளை விட்டு அனுப்பி அவர்கிட்ட கேட்கிறாங்க. 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை வந்து கதவு பூட்டிட்டாரு, பாத்திரத்தை என்ன நிரப்புறாரு, ஒரு பிள்ளை ஓடி 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 என்ன பாத்திரம் வேண்டியறாரு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, அம்மா பாத்திரம் தீர்ந்துச்சுமான்னு சொல்லும்போது என்ன செய்யுது, தீர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. பாத்திரம் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யுது, என்ன வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் சேர்க்கிறீங்களோ அவ்வளவு பேர் ஆசீர்வாதமா இருந்துட்டே இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த
இந்த திருச்சபைக்கு ஒரு ஆத்மா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒரு வீடை கட்டுவீங்க. நான் ஒரு சகோதரியை பார்க்குறேன் இல்லையா, அவங்க சொல்லும் போது எனக்கு அதான் உணர்ந்துச்சு. அவங்க ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து ஆலயத்தை விட்டாங்க. இப்போ ஐயா அவங்க ஒரு வீடு கட்டணும்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க ஒன்று கூப்பிட்டு வந்தாலும் ஒரு வீடு கட்டுறாங்க. அதே 2 குடும்பத்தை கூப்பிட்டு வந்தா நினைச்சுக்கலாம் எத்தனை வீடு கட்டியிருப்பாங்க? 2 வீடு கட்டியிருப்பாங்க. நீங்க எத்தனை குடும்பத்தை சேர்க்கிறீமோ அத்தனை வீடு கட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரத்தை சத்தமா அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அர்த்தம். எத்தனை பேரை நம்ம சேர்க்கிறோமோ அத்தனை பேரை நம்ம என்ன செய்யணும்? அத்தனை வீட்டை கட்ட முடியும். வேதத்துல வாசிக்கிறோம், கடைசியா முடிக்க போறோம். ஒரே வார்த்தை, அங்க என்ன எல்லா பாத்திரத்தை வாங்கி நிரப்பணும், தீர்ந்துருச்சு. இப்ப என்ன செய்யறாரு? அவங்களும் அங்க என்ன சுயமான மறுபடியும் தீர்க்கதரிசிக்க போறாங்க. அவர் சொல்றாரு, என்ன செய்யறாரு? நீ என்ன செய்ய, அந்த எண்ணெயெல்லாம் விட்டு கடன் அடைச்சிட்டு நீ என்ன செய்ய, நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க, நீங்க வாழ்க்கை பண்ணுங்க. அல்லேலூயா. ஓவர் நைட்ல கடனும் தீர்ந்துருச்சு, அவங்க வாழ்க்கையை உணர்ந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க ஒரே இரவுல கர்த்தர் மாத்த வல்லவர். ஆமென். ஓவர் நைட்ல நீங்க ஒபாமா ஆகலாம். கர்த்தர் நினைச்சா ஒரு இரவு ஒரு நைட் போதும். அல்லேலூயா. உன் லைஃபே சேஞ்ச் ஆயிடுமா? லைஃபே சேஞ்ச் ஆகும். கர்த்தர் நினைச்சா உன்னை எங்க வேணா வைப்பார். அல்லேலூயா. சிகரத்துல கொண்டு போய் வைப்பார். சிகரத்துல கொண்டு போய் வைப்பார். இதுதான் கர்த்தருடைய அனுபவமா இருக்குது. எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அரிதான காரியம் மாத்திரமல்ல, ஆச்சரியமான ஒரு காரியம். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு குடம் என்னதான் இருந்ததுன்னாங்க, ஆனால் பக்கத்துல பாத்திரம் வரும்போது எத்தனை குடம் ஆயிடுச்சு? எத்தனை பாத்திரத்தை கொண்டு வந்தாங்களோ அத்தனை பாத்திரமும் எண்ணெயா மாறிச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபைக்கு எத்தனை விசுவாசி கூட்டு வரையோ, கர்த்தர் வீடு மட்டும் இல்லமா படிச்சுக்குமா, இன்னொரு வீடு நீ கட்டுவ. அல்லேலூயா. சில ஆசீர்வாதம் நீ ஆத்மாவில் கொண்டு வரணும்னா, சில பேரை நீங்க துரத்தி விட்டு முதல்ல அதை கொண்டு வரீங்க. அப்ப இருக்கிற வீடு விசுவாசம் உங்க பேர்ல எழுதினோம். அது உண்மைமா, ரொம்ப ரொம்ப உண்மை. இருக்கிற வீடு உங்க பேர்ல எழுதினாங்க. நம்மளால ஏதாவது ஒரு ஆத்மா போயிடுச்சுன்னா இன்னைக்கு தங்க வருந்தி கேட்டுக்கோங்க. நீங்க வந்து அக்கா எல்லாரும் தான் நீங்க போயிட்டீங்களா, கவலைப்படாதீங்கக்கா, நம்மளாம் ஒரே சமூகம் ஒன்றே ஒரு பந்தியில இருப்போம்க்கா, என்ன நீங்க மனுஷன் நான் உங்களை எப்பயோ நான் மனுஷன்கான்னு சொல்லிடுறேன். அல்லேலூயா. அப்படியே நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. அதுவே எத்தனை பேர் நீங்க கொண்டு வந்து சரி, எத்தனை பாத்திரம் வீட்டுக்குள்ள வருதோ அத்தனை பாத்திரமும் என்னங்கிறமோ. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றார். ஆச்சரியம், ஆச்சரியம். ஒரே இரவுல கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு, வாழ்க்கை உயர்ந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும்போது ஆச்சரியம் விட்டு வரணும். கடன் மட்டும் போக்க மாட்டாரு, ஒன்று நிறைவளங்கள் போல் 12 கோடைகள். வேதத்துல வாசிக்கணும். லூக்கான 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது படகுல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இரவுலாம் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே காக்கப்படல, போடுப்பா உடைய நடுவுல போட்டாரு, இழுத்தாரு. வலை எனக்கு என் கற்பனை இப்படி இருக்க போல. எப்படி தெரியுமா? எல்லாரும் இந்த வலையில இப்படி போடும்போது, நான் நிறைய கூட இந்த வலையில இருந்து மீன் வாங்கிட்டு இருக்கேன். அந்த வலைக்குள்ள மீன் தான் இருக்கும். இப்ப என்ன, வலைக்கு மேல மீன் அப்படியே போரா நின்னுது, அப்படியே மலைக்குள்ள நின்னுது. எல்லா மீனும் ஒண்ணு ஒட்டிக்குது, துணை மாட்டேங்குது. ஏன்னா எல்லா மீனும் யாருக்கு? பேருக்கு. கடல்ல விடக்கூடாது, ஆண்டவர் கட்டளையிட்டாரு. எல்லா மீனும் அப்படியே போர் மாதிரி. நீங்க அந்த இந்த குடம்லாம் போயிருக்கீங்களா? அந்த அரிசி மண்டி மற்ற இடங்கள் ஆலயங்கள்லாம் போயிருப்போது அப்படியே குவியலா போட்டு வச்சிருப்பாங்க. கோயிலுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்காங்க. என் கற்பனை அப்படி இருக்கு. பேதர் மீன் வலையை போட்டிருப்பாரு, அப்படியே நிரம்பி இப்படி நின்று இருக்கும் போல. அவர் இழுக்க முடியல. இந்த படகுக்கு தக்கதான் வலையை வச்சிருக்காரு, ஆனா வலைக்கு மேலேயே மீன் வந்திருக்கு. இன்னொரு படகை கையை அசைக்கி போடுறாரு, 2 படகை நிரப்புறாரு. ஒரே நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம பேதுரு பெரிய பிசினஸ் மேன மாறிட்டார். அல்லேலூயா. ரொம்ப பிஸி ஆயிட்டார். அன்னைக்கு நைட்டை போல ஒரே பிஸி. பீட்டர் கிட்ட தான் நிறைய மீன் போன எல்லாம் பக்கத்துல அக்கத்துல எல்லாம் ஓடி வந்து யார்கிட்ட தேவையான பீட்டர் கிட்ட. அவன் என் தேவன் நினைச்ச ஒரே இரவுல எல்லாத்தையும் மாத்தினான். அல்லேலூயா. ஆச்சரியமானது. 87 ஒரு தரிசனத்தின் வீடு. இந்த தரிசனத்தின் வீட்டுல முதல் தரிசனம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் அதிர்ஷ்டசாலி. அல்லேலூயா. இந்த 87 நம்ம பலி செலுத்தோம்னா இது அதிர்ஷ்டத்தின் பலி. இரண்டாவது பார்க்கும்போது இது என்ன பலி? இது அரிதான பலி. அல்லேலூயா. அரிதான காரியத்தில் எனக்கு நடக்கும். ஆமென். என் விசுவாசம் எனக்கு நடக்கும். எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, உனக்கு மட்டும் எனக்கு நடக்கும். 1000ல் ஒருவன் அல்ல, கோடியில நான் ஒருவன். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் சொல்லி என்னை ஆச்சரியமூட்ட பலி. அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமூட்டுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள்.
அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து எப்படி அந்த ஸ்திரீ நடந்து கொண்டாரோ அதே போல நீங்களும் கீழ்ப்படிகள். கர்த்தருடைய எல்லா நிலையும் ஆசீர்வதிப்பாராக.